பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். ஆயில்யம் பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில், அடுத்தது குக்கே சுப்பிரமணியர் கோயில், குக்கே சுப்பிரமணியர் கோயில், அடுத்தது வந்து திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில். ஆயில்ய நட்சத்திரத்துக்கே சிறப்பு என்னன்னா ஆதிசேஷன் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஆதிசேஷன் இல்லையா. அப்போ பெருமாளுக்கு படுக்கையாக அமைந்து அவருக்கு உற்ற துணையா இருக்கக்கூடியது ஆதிசேஷன். அப்போ ஆதிசேஷன் பலம் ஒருத்தனுக்கு இருந்தா அவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ ஆயில்ய நட்சத்திரம் அந்த அளவுக்கு அமைப்பு உடையது. பரிகாரப்பூ அப்படின்னா நாகலிங்கப்பூ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது அரளிப்பூ, நாகலிங்கப்பூ, அடுத்தது அரளிப்பூ, இதுதான் பரிகாரப்பூ. பரிகார மரம் அப்படிங்கிறது நாகலிங்க மரம், வில்வ மரம். இந்த 2 பூவும் வந்து நாகலிங்க பூ, மரமும் வந்து நாகலிங்க மரம், அடுத்தது வில்வ மரம். இது 2மே பரிகார மரம். அதுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்களும் அதுவே. வழிபடும் முறை அப்படின்னா ராகு காலத்தில் நாக தேவதைக்கு பால் அபிஷேகம் செய்யணும். நாக தேவதை அப்படின்னா புற்றுக்கு உத்தரவங்களும் இருக்காங்க, நாகாத்தம்மன், நாக தேவதை அப்படிங்கக்கூடிய ஒரு கோயிலெல்லாம் இருக்கு, இல்ல நாகர் சிலை இருக்கு, எல்லா கோயிலும் நாக சிலை இருக்கு. அந்த சிலைக்கு வந்து பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வந்து சிறப்பு. மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்யணும். மஞ்சள் பூ கொடுத்து அந்த நாக தேவதைக்கு அர்ச்சனை பண்றது சிறப்பான ஒரு விஷயம். ஓம் நமோ நாக தேவாய நமக அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓம் நமோ நாக தேவாய நமக அப்படிங்கிறத நீங்க வந்து 27, 48, 108, 11 முறையெல்லாம் சொல்லிட்டு வர்றது சிறப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமா வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க வந்து பச்சை பயிறு எள் பழங்கள் தானம் செய்தால் கர்மா நீக்கும் பரிகாரமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கர்மா நீக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நாக பிரதிஷ்டை உள்ள கோயில விளக்கு, நாகத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த கோயில விளக்கு ஏத்துறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசு மாட்டுக்கு கீரை கொடுத்தாலும் சிறப்பு. ஏதாவது ஒரு இடத்துல மரக்கன்றுகள் நட்டாலும் சிறப்பு. இந்த 3மே வந்து பரிகாரம், கர்மா நீக்கும் பரிகாரம். இவ்வளவுதான் கர்மா நீக்கும் பரிகாரம் அப்படின்னா பசு மாட்டுக்கு கீரை கொடுக்கறது, சின்ன மரக்கன்று நடுறது, அடுத்து நாக பிரதிஷ்டை உள்ள கோயில், நாகத்தை மட்டுமே பிரதிஷ்டை பண்ணி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அபிஷேகம் விளக்கு ஏற்றி அவங்களுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது. பச்சை பயிறு தானம், எள் தானம், பச்சை பயிறு பழங்கள் கொடுத்து அது தானம். இந்த தானம் பண்ணுவதன் மூலியமா
கர்மா நீக்கும் பரிகாரமும் இதுதான். இந்த கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் செஞ்சா அந்த பரிகாரமாவும் மாறிடுது. அடுத்தது பணவரவுக்கு அதிகரிக்க உடைய பணவரவு பரிகாரம் அப்படின்னு சொன்னா ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமையில நாக தேவதைக்கு மஞ்சள் மலர் அபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில நாகருக்கு அது எந்த கோயில்ல நாகர் இருந்தாலும் அவருக்கு மஞ்சள் கலர்ல ஒரு மாலை வாங்கி போடுவது ரொம்ப சிறப்பு. இல்லாட்டி மஞ்சள் கலர்ல பூ வாங்கி கொடுக்கறது சிறப்பான விஷயம். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா பச்சை கலர் தான் அதிர்ஷ்ட நிறம். ரகசிய பரிகாரம் அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம். என்னைக்குமே ஆயில்ய நட்சத்திரம் பவர். ஒரு சில இடத்துல எல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்துலதான் தனிப்பட்ட முறையில் கோயில்களே ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில கோயில்கள்லாம் இருக்கு. அப்படி ஆயில்ய நட்சத்திரனால சிவன் கோயில வில்வ அர்ச்சனை செய்து நாக சன்னதியில நெய் தீபம் ஏற்றி வந்தால் குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி, அடுத்து பொருளாதார தடைகள் குறையும். ஆயில்ய நட்சத்திரத்துல சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க வில்வ மாலை சிவனுக்கும் நாகருக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தா இத்தனை விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் இது சூட்சமம். நீங்க குளிக்கிற முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை, துளசி, கஸ்தூரி மஞ்சளும் இருக்கு, கஸ்தூரி மஞ்சள் இருக்கு. கஸ்தூரி மஞ்சள் போட்டு 2 கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தா இந்த பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இது மரபு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? எல்லாரும் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் போட்டுட்டு நீங்க இந்த சேனல் பாருங்க. இப்ப சேர்ந்திருந்தாலும் நீங்க இப்ப இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முன்னாடி போய் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இதை இன்னைக்கே நீங்க நோட் பண்றது சிறப்பான விஷயம். அடுத்தது போயிடலாமா?